வேதத்தில் விழுந்து போன அநேக தேவதாசர்களை போய் பாருங்கள். மற்றவருடைய பாலியல் விஷயத்தை பேசுறது, மற்றவங்களுடைய சரீர காரியங்களை குறித்து பேசுறது, பாலியல் விஷயத்தை வெளிச்சப்பட்டு காட்டுறது, மற்ற நிறுவனத்தை குறித்து பேசுறது பக்தி வைராக்கியம் கிடையாது. தன்னை எளிதில் தீட்டுப்படுத்தி கொள்ளுகிறது. தீட்டுப்படுத்தலாகாது என்று தீர்மானித்திருக்கிறாங்களா? தீர்மானித்திருக்கிறவங்களாம் பிரகாசிக்க நட்சத்திரமாக இருப்பாங்க. அந்த அறிவே இல்லாமல் தீட்டுப்படுத்தி கொண்டவர்கள்லாம் புஸ்வனமாக போயிருப்பாங்க. ஒன்றும் கிடையாது. அது மார்க்கம் தப்பி அழைக்கிற நட்சத்திரமாக இருந்திருக்கும். இதெல்லாம் நன்றிருக்கா இல்லையா? நீங்கள் குடும்பம் செழிக்கணும், வியாதி குணமாகணும், வறுமை நீங்கணும், வளம் பெருகணும், சந்தோஷம் அதுக்கப்புறம் ஜப குறிப்பெல்லாம் நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் புது பிரச்சனைக்கு அப்போ தான் பிரச்சனை டு பிரச்சனை தான் வருவாங்க. நல்ல குடும்பம் தான் அவங்களுக்கே பிடிக்காது. ஆமாம், அன்றைக்கி போனோம், உடம்பு சரியில்லை, போனோம், ஜபம் பண்ணாங்க, சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலும் பிரமாணங்களை கை கொள்ள முடிந்தது. சுகமத்துக்கு வரைக்கும் வரவங்க, அற்புதம் வரைக்கும் வரவங்க, அதுக்கு மேலே பயணப்பட முடியல, சத்தியத்துக்குள்ளே வர முடியல. பக்தி வைராக்கியம் வேணும். அவரே தேவன் என்பதை பக்தி வைராக்கியமாக இருக்கணும். எல்லா நன்மையும் ருசிச்சுட்டு மறுபடியும் போய் எல்லாத்தையும் நம்ம பழைய வழிபாடுகள், பழைய சபை, பழைய பாரம்பரியம், ஏன் நானே வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிற தேவனை பின்பற்ற முடியலையா? சொந்த பந்தம்லாம் விட்டுறேன்யா. இப்போ அது கரை, அந்த பசங்க அவங்களால நீங்கள் கரைப்படணும். நீங்களாம் யாரையும் ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. பிரிஞ்சு வரணும்னு இல்லை, மாறுபாடான சந்ததியை விட்டு பிரிந்து வரணும். மாறுபாடான சந்ததி அவர்கள் மட்டும் இல்லை. சங்கீதம் 101 வாசிக்கிற மாறுபாடான இருதயத்துக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். மாறுபாடான இருதயத்தை எடுத்து போட்ட இருதயமே மாறுபாடாக இருக்குது. கொஞ்சத்தில் கூட நம்ப முடியல கர்த்தரால். எல்லாருக்கும் கர்த்தர் ஊழியத்தை கொடுக்கணும் ஆசைப்படுறாரு. உண்மையுள்ளவன் என்று ஊழியத்தை கொடுக்குறேன். கர்த்தர் நம்பணும் ஐயா. கர்த்தர் நம்மை நம்பணும். சபைக்குள்ளே வர பிரசங்கம் இப்படி தான் இருக்கும். கர்த்தர் உங்களை என்னை நம்பணும். ஆண்டவரே நீர் என்னை நம்புவீர் என்றால் நம்புறாருன்னா இல்லையான்னு எப்படி தெரியும்? பக்தி வைராக்கியம் எங்கே? அதுதான் அதுக்கு ஒரு துடுப்பு சீட்டே. அதான் நுழைவு சீட்டே. அதான் பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் அங்கீகரித்து அவனை நம்புறாருன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகள் எடுத்து தான் ஆகணும்னு அர்த்தம். பிரயாசம் சொல்கிறேன். எதையாவது ட்ரெஸ்ஸு பண்ணிக்கின்னு, ட்ரெஸ்ஸில் ஏதாவது சேஷ்டை பண்ணிக்கின்னு, நல்லாகிற மீசியை வழிச்சு விட்டுக்குன்னு வந்து ஏமாத்துனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இந்த மேல் வேஷம்லாம் கர்த்தர் விரும்ப மாட்டார். மயமான தாழ்மை அதெல்லாம் போடுற நகை அவுத்து போட்டு இதெல்லாம் வச்சுக்காதீங்க. உண்மையான பக்தி விருத்தி, பக்தி தேவனுக்கென்று பக்தி வைராக்கியம் பாராட்டுங்கன்னு சொல்ல வரேன்.